இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வளருது. இந்த எத்தனை பேர் டியூஷன் அனுப்புறீங்க பிள்ளைங்களுக்கு? இங்க டியூஷன் அனுப்புறீங்கல்ல, இன்னைக்கே நம்ம பாடத்திட்டத்திலே டியூஷன் அனுப்புறோம். இந்த பாடத்திட்டத்துல இப்ப எல்லாம் நீங்க நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா ஸ்கூல்ல போய் என்ரோல் பண்ணிடுறாங்க. ஆனா ஸ்கூலுக்கு யாரும் போறது கிடையாது. ஸ்கூலே இல்ல, எல்லா கோச்சிங் சென்டர் தான் உட்கார்ந்துருக்குது. ஒரு கோச்சிங் சென்டர்ல ஒரு கோர்ஸ் முடிக்கணும்னா 3 லட்சம் ரூபாய் மினிமம். எப்படி காலேஜ்ல போய் ஃபீஸ் கட்டுறதை தாண்டி 3 லட்சம் ரூபாய் நீ கொடுத்தாதான் அந்த கோச்சிங் சென்டர்ல உனக்கு என்ட்ரியே உண்டு. ஏன் அந்த கோச்சிங் சென்டர்ல என்ட்ரி உண்டுன்னா, அங்கதான் நம்ம அமித்ஷா அண்ணன் வந்து பேப்பர்லாம் லீக் பண்ணுவாரு. அவர் எழுதின பேப்பர்லாம் அங்கதான் லீக் பண்ணுவாரு. அங்கதான் எல்லா ஆன்சரும் கிடைக்கும். ஆமா, நான் விளையாடல. இப்போ இந்த மே 3ஆம் தேதி நம்ம எக்ஸாம் நடந்தது. மே 3ஆம் தேதி, மே 8ஆம் தேதி பேப்பர் ரிலீஸ். மே 8ஆம் தேதி பேப்பர் ரிலீஸ். யாருன்னு கேட்டா ஒரு கோச்சிங் சென்டர். அந்த கோச்சிங் சென்டர் எப்படின்னா, இந்த பேப்பர் செட் பண்ணவெல்லாம் யாரு, அவனெல்லாம் அங்க வந்து டீச்சரா வச்சிருக்குது. அவன் கோச்சிங் செட், அவன் பேப்பர் செட் பண்ணால அதுலயே அவன் மெமரைஸ் பண்ணிட்டு வந்து அந்த பேப்பர் எல்லாம் சேர்த்து ஒன்னா சேர்த்து கொடுத்துருது. 108 கேள்வியில 80 கேள்வி அந்த பேப்பர்ல இருக்குது. அதுக்கப்புறம் கேன்சல் பண்றாங்க மறுபடியும் எக்ஸாம். மறுபடியும் ரீ எக்ஸாம் இப்போ வச்சாங்க 20ஆம் தேதி. இந்த ரீ எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப 20ஆம் தேதி இப்ப ரிசல்ட் வரப்போகுது. அதான் நீங்க இந்த எக்ஸாம் எல்லாம் பாப்பீங்கல்ல, போகும்போது கையில இருக்க மோதிரம் கீதிரம் எல்லாத்தையும், கழுத்துல இருக்கிறது மொபைல் எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. நான் என்ன கேக்குறேன், எல்லாத்தையும் நீ இவ்வளவு கழட்டுறியே, இவ்வளவு பெரிய தில்லாலங்கடி தானே நீ போற. டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்கு, வாட்ஸ்அப் அதை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, டெலிகிராமை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. இவ்வளவு தில்லாலங்கடி பண்ண உனக்கு 4 டீச்சர் உள்ள பேப்பர் செட் பண்ண அவனை க்ளோஸ் பண்ண முடிஞ்சுதா? அந்த அளவுக்கு தான் உனக்கு அறிவு இருக்குது.